வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த உலக இயக்கத்திற்கு ஒவ்வொரு மனிதனின் இயக்கமும் இன்றியமையாதது. அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை. வேலை சார்ந்தும் அதன் மீது இருக்கக்கூடிய பொது மதிப்பீடும் சார்ந்துமே இன்றைய மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள். அந்த மதிப்பீடானது சரியா, அவர்கள் வேலை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் நமக்கு எவையெல்லாம் தெரிந்திருக்கின்றது என்பதை பேசும் களமாகத்தான் இந்த நீ இன்றி அமையாது உலகு அமைந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில எந்த மனிதர்களை பற்றி பேச இருக்கின்றோம்? மாநகரத்திலிருந்து கிராமப்புறம் வரைக்கும் இன்றைய வேகமான மனிதனின் பயணத்திற்கு இருசக்கர வாகனங்கள் தான் உபயோகமாக இருக்குது. அந்த இருசக்கர வாகனம் பழுதானால் இவர்களினுடைய தேவை அவசியமாகிறது. அவர்கள்தான் இருசக்கர வாகனங்களின் பழுது நீக்குபவர்கள், டூ வீலர் மெக்கானிக். அவர்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய இருசக்கர வாகன பழுது நீக்குபவர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக திரைப்பட இயக்குனர் திரு கேபிள் சங்கர் அவர்கள், எழுத்தாளர் திரு ஜாக்கி சேகர் அவர்கள், நாடக கலைஞர் திரு ராஜேஸ்வரி அவர்கள், மென்திறன் பயிற்றுனர் திரு கயல்வேடி அவர்கள், ஒளிப்பதிவாளர் திரு ஆனந்த் அவர்கள், விளம்பர வடிவமைப்பாளர் திரு சிவா அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம். வழக்கமாகவே இந்த டூ வீலர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் லகுவான, அதே சமயத்துல ரொம்பவும் தேவையான ஒரு வாகனமாக இன்னைக்கு மாறி இருக்குது இல்லையா? இந்த இருசக்கர வாகனங்கள் அப்படிங்கறதனுடைய பயன்பாடு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நாளுக்கு நாள் சைக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சது, இன்னைக்கு விதவிதமான பைக்குகள் எல்லாமே வந்திருக்குது. இந்த மெக்கானிக் நம்மளோடு பழுது ஏற்படும் சமயத்துல மட்டும்தான் தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல ஒரு முக்கியமான விஷயம். பட் அவங்களுடைய வேலை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் நம்ம என்னெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பேசக்கூடிய இடம் தான் இந்த இடம். வழக்கமாகவே நீங்க ஒரு காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இல்ல ஒரு அழுக்கான சட்டை போட்டுக்கிட்டு தான் நீங்க ஒரு ஒர்க் ஷாப்ல இருப்பீங்க இல்லையா? ஒரு துணி கடைக்கு போறீங்க, பண்டிகைக்கு துணி எடுக்கணும் அப்படின்னா அவங்க கண்ணுல என்ன கலர் துணி முதல்ல படும்? எப்பவுமே டார்க் கலரா தான் பார்ப்போம். ஏன் அப்படி? எப்படின்னு டூ வீலர்ல தான் போவோம். ஏதாச்சும் பிரேக் டவுன் ஆக சொல்ல அந்த நேரம் ஒர்க் பண்ணுவோம். நாங்க அழுக்காகன்றதுனால எப்பவுமே டார்க் கலர் தான் பார்ப்போம். ஓகே, வேற யாராவது? தற்போது இப்போ வரும்போது என்னுடைய பைக் கேபிள் கட் ஆயிடுச்சு. சரி, நான் அந்த நேரத்துக்கு ஒயிட் ஷர்ட் போட்டு கையெல்லாம் அழுக்காகணுமே, என்னால முடியுமா? சோ நான் டார்க் கலர் ஷர்ட் எடுத்தேன்னா என்னுடைய வேலை அழுக்கப்பட்டாலும் எனக்கு தெரியாது. ஓகே, சோ அதனால நான் டார்க் கலர் தான் அதிகமா லைக் பண்ணுவேன். சோ நம்ம வழக்கமா ஒரு துணி கடைக்கு போனோம்னா எது பிரைட் கலரா இருக்கு, நம்மள எது அழகா காமிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இவங்க தொழில் சார்ந்தே இருக்கிறாங்க. வழக்கமா நம்மளுக்கு இந்த பெட்ரோல் மனம் அப்படிங்கிறது கையில பட்டுட்டா, நம்மளுக்கு இல்ல பெட்ரோல் போடும் போதே நம்மளுக்கு கையில பட்டுட்டா கூட ஒரு அன்ஈசினஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? பெட்ரோல் போடும் போது அந்த கேப் என்ன பண்ணுவாங்க, பங்க்ல இருக்கவங்க நீங்க மூடிக்கோங்கன்னு கொடுத்துருவாங்க. அது சுத்தி என்னாவும் அந்த கிரீஸ் மாதிரி இருக்கும். அது எப்படி மூடினாலுமே அந்த கிரீஸ் கையில ஒட்டிக்கும். அது 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 தொடச்சி முடிச்சு அது போட்டு அப்புறம் தான் சீட்டை மூடிட்டு தான் கிளம்புவோம். ஆனா இவங்களை பார்க்கும் போது இவங்க முக்காவாசி நேரம் அந்த கையில கிரீஸ், அது கை எப்பவுமே அப்படிதான் இருக்கும். என்னால ஒரு 5 நிமிஷம் அதை தொடச்சி போட்டாதான் அடுத்த வேலை பார்க்க முடியுங்கும் போது இவங்க எப்படி ஃபுல் டே இருக்காங்க அதுல? எப்படி இருக்கீங்க சார்? இப்போ நாங்க அப்படி கிடையாது. ஒரு காலத்துல இருந்தோம். ஆனா இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது எங்க கை சுத்தமா இருந்தால்தான் வேலை செய்யற இடமும் சுத்தமா இருக்கும், வேலை செய்யற அந்த வண்டியும் சுத்தமா செய்ய முடியும். அதனால எப்பயுமே என் கை சுத்தமா, இப்போ கூட வேலை செய்தா வந்தோம், கை எப்படி சுத்தமா தான் இருக்கும். இல்ல நீங்க வேலை செஞ்சு முடிச்சோடனே விட்டுறீங்க. அந்த வாசனையானது உங்களோட ஒட்டிக்கிட்டே தானே இருக்கும். ஆமா, கண்டிப்பா. அது எங்களுடைய ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம அதை சுவாசம் பண்ணதுனால எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அந்த வாசனைன்றது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. உங்களுக்கு தெரியல. ஆமா. ஆனா உங்க வீட்டுல இருப்பாங்கல்ல, கண்டிப்பா அவங்க இத மாதிரி பேசியிருக்காங்களா? என்னங்க ஒரே பெட்ரோல் வாடை அப்படின்னு? இப்ப வீட்டுக்கு போன உடனே இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறோம், கொடுத்து துவைச்சு போடுவாங்க. வீட்டம்மா அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. வீட்டுல இருக்கிற பசங்க அது என் சன்னு இருக்கிறான் பாருங்க, தூக்கி வெளில போடு, டாடி அப்படியே வெளியே போடு, உள்ள விடாது, முதல்ல குளிக்க சொல்லுங்க, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வாங்கணுவான். அவருக்கு தேவையானது அந்த வாசனை. சரி, இப்போ இந்த காதல்னு ஒரு படம் திரைப்பட இயக்குனர் இருக்கிறதுனால அந்த காதல்ல கதாநாயகன் பரத் ஒரு ஒர்க் ஷாப்னுடைய இதா இருப்பார், ஒர்க் ஷாப் வச்சிருப்பார். அவர் ஒரு சைடா உட்காந்து வண்டி ஓட்டுவார் இல்லையா? உங்களுடைய அனுபவத்துல இத மாதிரியான ஒரு வண்டி ஓட்டக்கூடிய ஒர்க் ஷாப் ஆட்களை பார்த்திருக்கீங்களா? மெக்கானிக்ஸ? நண்பர்கள் 2-3 பேர் மெக்கானிக்கா இருக்காங்க இப்போ நண்பர்கள். அவங்க இந்த வண்டியை ஓட்டுற ஸ்டைல் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த வண்டியை ஆஃப் வண்டியில உட்காந்து ஓட்டிட்டு போற ஒரு பழக்கம் ஒரு அவங்க யூனிக்கான ஒரு விஷயம் தானே. அவங்களுக்கான தனித்துவம் ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறதுக்கான விஷயமா தான் தோணுச்சு முதல்ல. பட் அவங்களுக்கு என்னன்னா இந்த கட்டடிக்கிறது இதுக்கெல்லாம் வசதியா இருக்கும் அவங்களுக்கு. நான் கேட்பேன், ஏன்னா ஒழுங்கா உட்காந்து ஓட்ட மாட்டீங்களான்னு கேட்பேன் நான்.
இல்லை மச்சான் இப்படி ஓட்டினா தான் நல்லாயிருக்கும், அது கரெக்டாக வண்டி கட் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பார்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்குலாம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை அதை இங்கே கேட்கணும். இப்போ அது அவர் சொல்றது அப்படிதானா? இல்லை சார், இது வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து அது மாதிரி நான் ஓட்டுவோம். ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டைலு. ரெண்டாவது வந்து ஒரு நம்ம நல்லா ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி நாங்களே நினைப்போம். ஒரு கிக் இருக்கு அதுல. கிக்கு, ஆமாம், மற்ற கவர்ற மாதிரி. நான் அப்படி ஓட்டினே போவேன் சார். ஆனால் எதிர்க்க ஒரு 5 பேர் பார்த்தோன்னா அப்படி ஒரு ஸ்டைலாக மாறிடுவேன். ஓ, ஒழுங்கா தான் போவீங்க? ஒழுங்கா போவேன். அப்படி ஆளை பார்த்தோன்னா அப்படி என்ன பண்ண, அப்படியே லைட்டாக அப்படி திருப்பேன், அப்படியே கீழே குனிவேன், அப்படி பார்ப்பேன். அப்படியெல்லாம் லைட்டாக ஸ்டைலாக அவங்க 5 பேர் என்னை பார்க்கணும், அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன். சில நேரம் பண்ணுவேன், சில நேரம் கீழே விழுந்துருவேன். ஓ, அப்படியே பார்த்து ஸ்கிட்டே விழுந்துக்கிறேன். ஓகே, அது ஒரு சின்ன ஒரு ஸ்டைலுக்காக பண்றாங்க. ஆமா, கீழே விழுந்துடுன்னு சொன்னாங்கல்ல, விழுந்தா எங்களுக்கு எதுவும் அடிபடாது. அந்த சேஃப்டிக்காக தான் சைடா உட்காந்து பாது. ஓ, அதுலயும் ஒரு சேஃப்டி இருக்கு. சேஃப்டி வண்டி நாங்க ரெடி பண்ணி கொடுத்துக்குவோம். சரி, பாதிக்கிறது எங்க வண்டி இல்ல, அதனால அவங்களுக்கு கவலை இல்ல. இல்ல, நல்ல கேள்வி கேட்டாங்க. அதாவது நீங்க இந்த மாதிரி சைடுல உட்கார்ந்து போறீங்க, வண்டி விழுறது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா போயிட்டு இருக்கிறது எங்க கஸ்டமர் வண்டி இல்ல, அந்த மாதிரி நீங்க ஓட்டுறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அது நியாயம் தானே? அவங்க சொல்ற மாதிரி வந்து கரெக்டு தான், அவங்க பொருள் இதுங்க. நாங்கள் திடீர்னு வந்து நல்லா ஓட்டிட்டு போவோம், போக சொல்ல டக்குன்னு பிரேக் அடிச்சு பார்ப்போம், சடனாக பிரேக் அடிப்போம். அது எதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அடிப்போம். சில பேர் நினைப்பாங்க போய் பாரு கிறுக்க மாதிரி பாரு டயர் தேயிற மாதிரி பிரேக் அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு. சப்போஸ் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், மேடம் எடுத்துகிட்டு போகிறாங்க, டக்குன்னு பிரேக் விட்டுடுது, அப்போ யார் வந்து குறை சொல்லுவாங்க? அவங்களுடைய சேஃப்டிக்கு நாங்கள் அதை பண்ணுறோம். இதுதான் விஷயம். இதில் உளவியல் ரீதியாக காலையில் வந்து ஒரு காக்கி சட்டையை போட்டு உப்பு பூத்த கரைகளோட அந்த சட்டை இருக்கும்பொழுது வெறுமனே பெட்ரோலும் அந்த டீசலோடைய அங்கே வந்து வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து இந்த விஷயம் அந்த டெஸ்டிங் எடுத்துன்னு போகிறதா அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு அவுட்டிங் மாதிரி பண்ணுறது. யாருன்னா மெயின் மெக்கானிக் பண்ணவே மாட்டார். அவங்க அசிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறதுன்றது வந்து முதலாளிகிட்டேருந்து கிடைக்கிற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு பொண்ணா அண்ணா அங்கே பிரேக் அடிச்சுனா டைட் அடிச்சுனா அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டு அங்கே எங்கன்னா பார்த்துட்டு திருப்பி வந்து சரி வந்து ஓகே நான் கொடுத்துட்டான்னா அவனுக்கு ஒரு திருப்தி. ஓகே, நம்ம வந்து வெளியில் ஒரு எஸ்கேப் ஆகிட்டு வெளியே விட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன. அது முக்கியமாக அந்த யமாகா வண்டி இருக்கு பாருங்க, அதில் தான் வந்து அந்த ஸ்கிட் அடிக்கிறது, அது வீலிங் பண்ணுறது எல்லாமே அந்த அசிஸ்டன்ஸ் அவங்க அந்த ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த விஷயத்த பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அண்ணன் மட்டும் ஓட்டிட்டு போறாரு, அவர் வாட்டர் ஹவுஸ் தள்ளி போடா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாரு. சரி, நாங்கள் கொஞ்சம் அந்த காரில் திரும்பணுன்னு என்ன பண்ணுவோம், திரும்பி பார்ப்போம், அண்ணன் இல்ல உள்ள போயிட்ட கடவுளை எடுத்து நாங்க ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வந்து அந்த ஏஜ்ல தான் நாங்க வந்து என்கரேஜ் பண்ண முடியும், சந்தோஷப்பட முடியும். ஓகே, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒன் சைடு அப்படி ஓட்டிட்டு போகும்போது நான் வந்து நிஜமா அந்த காதல் படம் பார்த்துட்டு நான் கூட என் ஸ்கூட்டில ட்ரை பண்ணேன். ஆனா 2 நிமிஷம் எனக்கு கழுத்து வலி வந்துருச்சு. ஆனா அது எப்படி ஜெனரேஷனா அதை ஃபாலோ பண்றீங்க? அப்படியே அதாவது மெக்கானிக்னா இப்படிதான் ஓட்டிட்டு போவாங்க. அதுக்கு நீங்க மெக்கானிக் ஆகணும், அப்பதான் அந்த டெக்னிக்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இல்ல மேடம், அது வந்து எங்களுக்கு வந்து ஜீன், அது எங்களுக்கு அதுல ஊறி போச்சு. ரெண்டாவது வந்து நாங்க அந்த பொசிஷன் ஓட்டுனா விழுந்தா அதை தப்பிக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம் எங்களுக்கு தெரியும். சூப்பர். இப்போ நம்ம ஒரு ஒர்க் ஷாப்ல ஒரு வண்டியை வந்து சர்வீஸ் கூட்டிருப்போம், 2 நாள் கழிச்சு தருவேன் 3 நாள் கழிச்சு தருவேன்றான். ஆனா அந்த வண்டி வந்து ஒரு ரோட்ல நம்ம எங்கேயாவது போகும்போது ஓட்டிட்டு யாராவது போயிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நான் காலம்பரை கொடுத்துட்டு போவேன் ஜென்ரல் சர்வீஸ். நான் சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கொடுத்துருவேன்னு. நான் என்ன சொல்ல, நான் 5 மணிக்கு வரமாட்டேன், நான் ஒரு 6:30க்கு நான் வருவேன் அப்படின்னு. 6:30க்கு பார்த்தானா வண்டி இருக்காது. எங்கடா வண்டி இருக்குன்னு கேட்ட மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் நீங்க போயிட்டு வந்துருங்க, எங்கேயாவது வேலை இருந்தா முடிச்சுட்டு வந்துருங்க, நான் தரேன் அப்படின்னு. பார்த்தானா அந்த கடைக்கு வாசல்ல அவன் என் வண்டி எடுத்துட்டு வந்து நின்று இருப்பான். அப்புறம் கேட்டானா, டே ஏன்டா என் வண்டி எடுத்துட்டு சுத்துறேன்னா, இல்ல மேடம் செக் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்த மேடம். ஓகே, வந்து வேற ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு போயிருக்கேன். ஓகே, ஒர்க் ஷாப்ல கேட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கேட்டு வண்டி எடுத்துட்டு போயிருக்கேன். ஓகே, போயிட்டு சாயங்காலத்துல வந்து கொடுப்பேன். அவர் சர்வீஸ் வந்து வந்தவொடனே வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த ஓனர் பார்த்தாதான் அதிர்ச்சி ஆவார். ஆமா, நம்ம வண்டி வேற மெக்கானிக்கோட ஓட்டல வேற. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க வண்டி விட்றாங்க வச்சிங்களேன், அப்போ நாங்கள் தைரியமாக கொடுப்போம். எதாவது ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம சொல்லி இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் விட்டாங்கன்னாக்கா நாங்கள் அந்த மாதிரி வந்து மற்றவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். திடீர்னு வந்து கஸ்டமர் வந்துட்டாங்கன்னாக்கா நம்ம கிட்ட இருக்க பசங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சார் உங்கள் வண்டி தான் சார் இப்போ ட்ரையல் போயிருக்காங்க சார், இவ்வளோ எல்லாம் முடிச்சாச்சு, ட்ரையல் போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உள்வாடைக்கு விடுற மாதிரி விட்டுருவீங்க. இப்போ நீங்கள் வரீங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் போகணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறோம், சார் எடுத்துகிட்டு போங்க, நம்ம ஃப்ரெண்ட் வண்டி தான், போயிட்டு சீக்கிரம் வந்துடும், அவர் 4 o'clock வராருன்னா நீங்கள் 3 o'clock வந்துருங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஒரு உதவி தான், அதை வந்து தவறா இது பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் அதிகமான கிராக்கி இருக்கும், அதாவது நிறைய வண்டி வந்து குவியக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது எது?
மழை நேரத்துல தான் சார். மழை காலத்துல தான். ஓகே. மழை காலத்துல வந்து வண்டி ஃபுல்லா நனைஞ்சிடும், கேபிள் எல்லாமே டைட் ஆயிடும். அந்த டைம்ல வந்து எங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஓகே. எந்த காலகட்டத்துல வேலையே இருக்காது? ஏப்ரல் மாசம், ஏப்ரல் மே ஜூன் இந்த ஸ்கூல் லீவ் விட்டுட்டு திரும்பி ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரத்தில் எல்லாரும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக இன்னைக்கு எல்லாமே போயிடுறாங்க. அதனால அந்த டைம்ல நாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓகே. மற்றவங்க எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக எந்த செலவும் பண்ணாம இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இவங்க திண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து டூ வீலர் மெக்கானிக்குகளை பற்றி பேசலாம். நீ இன்றி அமையாது உலகு தொடர்கிறது. டூ வீலர் மெக்கானிக்கிட்ட நம்ம ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம வண்டியை கொண்டு போய் விட போறோம்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ரேட் இருக்குல்ல, அது நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கா, இல்லை அப்படி இல்லையா? கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அது. அதாவது ரேட்டுங்கிறதுனா ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து இது வந்து வேரி ஆகுது அந்த ரேட்டு. இப்போ இவங்க கொடுக்குற ரேட்டு வந்து கடையில் போய் வாங்குறதுக்கு சாதாரணமாக சொல்லணும்னா அந்த பிளம்பர் பெயிண்டர்ஸ்லாம் போய் ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு தள்ளுபடி ஏதோ கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அடிஷனலாக கொடுக்குறாங்களா, ஒரிஜினல் ரேட்டு தான் நம்மள்ட்ட சொல்கிறாங்களா, இல்லை அதெல்லாம் சேர்ந்து தான் எங்களோட தொழில் ரகசியமா என்னங்கிறது தெரியல. பில் பார்த்தா ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து இப்போ கம்பெனியில் முன்ன மாதிரி கொடுக்கறது கிடையாது. முதல்ல கொடுத்துட்டு இருந்தான், இப்போ கிடையாது. இப்போ 100 ரூபா வாங்கினா ஒரு 5% தள்ளி இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ வந்து அந்த இது ஸ்கீமே கிடையாது. ஏன்னா இப்போ அவங்க கம்பெனிலேயே வந்து நேரே கஸ்டமரை டைரெக்டாக போகிறாங்க, ரேட்டு தெரியுது. அப்படியே இல்லைன்னா கூட நெட்டு செல்லில் எடுத்து இந்த ஸ்பேர் கிளச்சு கேபிள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்து நான் 95 90 தானே போட்டுக்குது, நீ 95 சொல்றியே. ஒரு மெக்கானிக்காக போய் வாங்கினா கண்டிப்பாக ஒரு 10% மேலே கிடைக்குதுன்றது உண்மை. அது வந்து உங்களுக்கான மியூச்சுவல் பிசினஸ் கொடுக்கறதுக்கான விஷயம் தான். அது இன்னைக்கு இருக்கதான் செய்யுது. நீங்க அது எம்ஆர்பி ரேட்டுக்கே நீங்க வித்தாலும் கூட இருக்கு, உண்மைதான் அது. ஆனா இப்ப என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாகும் பொழுது நிறைய மெக்கானிக்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்களே வாங்கி வந்து கொடுத்துருங்க சார், நீங்களே போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு அப்படி சொல்றீங்களா? பல முறை சொல்றோம். ஏன்னா காரணம் வந்து ஒரு சிலர் வந்து எங்களை நம்பாம இருந்துட்டாங்கன்னா தான் நாங்க அது மாதிரி சொல்லுவோம். ஒரிஜினல்னா இந்த வேலை மேம், டூப்ளிகேட்னா இவ்வளவு, இது போட்டீங்கன்னா இத்தனை மாசம் வரும், இது போட்டா இத்தனை வருஷம் வரும், உங்களோட எக்கானமிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கன்றாங்க. மேடம் சொல்றது 100% உண்மை. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு 2 தரமா பிரிப்பாங்க. அதை வந்து நாங்க வந்து கஸ்டமரை மேனேஜ் பண்றதுக்காக அதை பேசுறது. ஸோ ஓழி வந்து கண்டிப்பா லைஃப் வரும், லோக்கல் வந்து லைஃப் வராது. ஆனா அதுக்கு உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்து மினிமம் வந்து 50% 60% டிஃபரன்ஸ் இருக்கும். உண்மையிலே வந்து கஸ்டமர் வந்து அவங்க முழுமையா நம்பிட்டாங்கன்னா, எனக்கு இவங்க திரும்ப சொல்றதுல ஒரு விஷயம் தான், எனக்கு நீங்க ஒரு டூ வீலர் மெக்கானிக்க நம்பிக்கையோட பார்க்கறீங்களா? இது பொதுவா விஷயம் என்னன்னா, வெள்ள சட்டையா கார்பரேட்ல போய் வண்டி விட்டோம்னா அவங்க கொடுக்குற பில்லை நம்ம கொடுத்துட்டு வந்துடும். என்ன மாத்திரம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா கொஞ்சம் அழுக்கா இந்த வேர்வெல்லாம் பூத்து உப்பு பூத்து கொஞ்சம் அழுக்கா இருக்கும்பொழுது அவங்க மேல வந்து எப்பயுமே இருக்கிற ஒரு சந்தேக புத்தி இயல்பாவே புது புத்தி. அது உங்கள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் நீங்க ஒரு வேலை செஞ்சு முடிச்சிருக்கீங்கன்னு சொன்ன பிறகு உங்களை சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய பார்வை இருக்கா? இருக்கு சார். என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் மாத்தியாச்சு நீங்க சொன்ன இது ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாங்க வந்து படிப்பு கம்மி. இப்போ ஒரு பில்லு போடணும்னு வச்சுங்களேன், இப்போ இங்கிலீஷ்ல ஒரு தமிழ்ல எதனா ஒரு மாதிரியா இங்கிலீஷ்ல போயிட்டு ஒரு ஸ்பேப்பர்ஸ் கார்டில் பில் போடுறோம். அவன் இன்னும் நாங்க சொல்றோம் பிரேக் ஷூ போட்டுக்கிறோம், கேபிள் மாத்திரம், பிளக் மாத்திரம், இன்ஜின் ஆயில் மாத்திரம், டக்குன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்றான்னா ஏதாவது ஒன்று விட்டுடுவான். விட்டதுக்கு அப்புறம் அடிஷனலா இந்த சேர்க்கும் போது கஸ்டமர் கண்டிப்பா சந்தேகம் வரதான் செய்யும். அப்படியே மிஸ் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க இதெல்லாம் மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஒழுங்காதான் மாட்டிருக்கான்னு பார்த்த கஸ்டமர்லாம் இருக்காங்களா? யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கா? மழை டைம், நல்ல மழை, வண்டி ஷார்ட் ஆகல, பிளக் கட்டி கிளீன் பண்ண சார் பிளக் போயிட்டு இருக்கு, வேற பிளக் தான் மாத்தணும் அப்படின்னா, சரிப்பா மாத்திருப்பா அப்படின்னாரு. நான் போய் டீ சாப்பிட்டு வரமா அப்படின்னாரு. சரி நீங்க போயிட்டு வந்துருங்க, நான் மாத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பிளக் வாங்கி வந்து மாத்தி வச்சுட்டேன். வச்சு ஷார்ட் பண்ண ஷார்ட் ஆயிடுச்சு. ஓகே சார் காசு கொடுங்க, காசு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நான் ஏதாச்சும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்காது ரீச் ஆகி என் கடையிலேருந்து நான் வேற ஒரு ஒர்க்குக்காக ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வண்டி எடுத்துட்டு போறேன். ஒரு ஓரம் நிப்பாட்டி அந்த பிளக் அடாப்டரை கழட்டி அதை மாத்திருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்றாரு. அது புதுசுதானா செக் பண்றாரு. ஏன்னா அவரு வேற எங்கேயோ பாதிக்கப்பட்டதுனால தான் அதை பண்றாருன்னு அவர் தப்பா குறை சொல்ல வரல. அவரு வேற எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்காரு, யாரோ ஒரு செய்யற தப்பு எல்லாரும் பாதிக்குது. ஓகே சரி, எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நீங்க சொல்றீங்க நாங்க ஃப்ரெஷ் பார்ட்ஸ் தான், புது பார்ட்ஸ் தான் போறோம். பட் ஒரு சர்வீஸ் சென்டர்ல, ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல கேரண்டி கார்டு, வாரண்டி கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு நார்மல் மெக்கானிக் ஷாப் ஏன் கொடுக்க முடியல? நானும் புதுசு தான் போட்டேன், நான் பிராண்டட் தான் போட்டேன், நீங்க ஏன் தர மாட்டேங்கிறீங்க? நாங்களும் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அது கேரண்டி கார்டுன்னு போது பேட்டரி கேரண்டி வரும், டயர் கேரண்டி வரும், மத்த எதுவும் கேரண்டி அவங்க கொடுக்க மாட்டாங்க. பில்லு தான் கொடுப்பாங்களா, அது கேரண்டி கார்டு எல்லாம் வராது உங்களுக்கு. சோ நான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு
கம்பெனி மாதிரி ஈக்குவலா நாங்க போனாதான் இங்க தொழில் பண்ண முடியும் நாங்க. ஏன்னா கஸ்டமர் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு, அவங்க வந்து எங்களோட நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க ஒரு ரிப்பேர்னு கொண்டு விடுவோம், அதை மட்டும் சரி பண்ணிட்டு அடுத்தால விட்டுருவாங்க. திரும்ப 2 நாள் கழிச்சு பார்த்தா இன்னொரு பிரச்சனை வந்துடும். இல்லைங்க, என் ஃப்ரெண்டு தான் பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்து தான் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம வந்து தைரியமாக வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போனால் நமக்காக எல்லா வேலையும் விட்டு உடனே பண்ணி கொடுத்துருவாரு. கண்டிப்பாக 2வது நாள் அதே ரிப்பேருக்காக விட்ட போவோம். ஏன் அப்படி? அது அவர் கைராசி. இது ஓகே. இல்ல ஏன் அப்படி ஆகுது? இல்ல இது வந்து காரணம் வந்து தவறு. அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்காக வர்றாங்கன்னா நாங்கள் அடுத்த ப்ராப்ளம் இருக்குதுன்றதையும் அவங்க கிட்ட மென்ஷன் பண்ணுவோம். சார் இது வந்து இன்னும் 2 நாள்லயோ ஒரு வாரத்திலயோ தேய போகுது. அது சாருக்கு ஒரு அனுபவம் எப்படின்னு தெரியல. என்னோட இல்ல ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, ஏதோ ஒரு பீரிங் மாத்த போறோம் போது சார் ஸ்ப்ராக்கெட் வீக்கா இருக்கு சார், இன்னும் மிஞ்சி போனா ஒரு 200 கிலோமீட்டர் 200 மீட்டர் வராது, இது மாதிரி ஏதோ காரணம் சொல்லலாம். ஸ்ப்ராக்கெட் தேஞ்சதை கண்ணால பார்க்கலாம். நான் எந்த ரிப்பேருக்காக கொண்டு போனோம் அதே ரிப்பேர் 2 நாள்ல திருப்பி அதே ரிப்பேருக்காக போறதுன்றது அவர் நான் சொன்ன ஒரு நண்பர் இல்லாம நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். கார்பரேட் லெவல்ல நீங்க கம்பெனிஸ் போனா எல்லாத்தையும் மாத்தி தூக்கி போட்டுருவான். இங்க அப்படி கிடையாது. இன்னொன்னு இவங்க கிட்ட போறதுக்கு நமக்கு முக்கிய காரணம்னா இவங்க கிட்ட போனா கம்மியாகுன்றது ஒண்ணு. இன்னொன்னு இவங்க வந்து 2 பேருக்கான பண்டல் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நம்மளுக்கான பண்டலை இவங்க கிட்ட ஏன் போறோம்னா குறவா சொல்லுவாங்க. ஒரு டயர் இன்னும் ஒரு 600 கிலோமீட்டர் ஓடுன்றப்பயே வந்து இல்லங்க இன்னும் ஒரு 200-300 கிலோமீட்டர் ஓடும் நம்பிக்கை கொடுப்பாங்க. எனக்கு காசு வர்றப்ப நான் மாத்திக்குவேன். கம்பெனி போனா அப்படி கிடையாது. அவனுக்கு எதை பத்தி கவலை இல்லை, அவனை பொறுத்தவரை அது வண்டி. இங்க எனக்கும் அவங்களுக்குமான ஒரு பண்டல் எதுன்னா 2 பேருக்குமான பொருளாதாரம். 2 பேருமே பொருளாதார புரிதல் இருக்கு. என்னுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும், அவருடைய கஷ்டம் எனக்கு தெரியும். பொருளாதார ரீதியான விஷயங்கள் தானா? நீங்க வந்தா சுலபமா செஞ்சுக்கலாம், கொஞ்சம் காசு கம்மியா இருக்கும் அப்படிங்கறது நினைச்சு வராங்களா? நிச்சயமாங்க, நிச்சயமா. சர்வீஸ் சென்டரை விட நாங்க வந்து சர்வீஸ் சென்டருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் மாத்துறதுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா லேபர் போடுவாங்க. நாங்க அப்படி போட மாட்டோம். அவங்க பிரேக் ஷூ மாத்தினா ஒரு லேபரு, ஆக்சிலேட்டர் கேபிள் மாத்தினா ஒரு லேபரு, கழட்டுறதுக்கு ஒரு லேபரு, மாடுறதுக்கு ஒரு லேபர் மேல போட்டு ஆனா பார்த்தா பகட்டா இருக்கும். ஷோரூம் இருக்கும், ஏசி ஆள் இருக்கும், உட்காரது இருக்கும், டிவி இருக்கும். எங்ககிட்ட அதெல்லாம் இருக்காது. ஆனா உண்மை நேர்மை இருக்கும், சுத்தமான வேலை இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே லேபர் தான் வாங்குவோம். அதாவது மொத்த சர்வீஸுக்கு விடும்போது இன்னொரு விஷயம் ரிப்பேரா போகுது இல்ல இதை மாத்தணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நீங்க கவனிக்காம ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சுட்டு கையில கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அது மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த வேலையை வந்தா எனக்கு வருமானம். அந்த வேலைக்கு அவங்க சொன்னாங்கன்னா நிச்சயமா அதுக்கு வந்து ஒரு 50 ரூபாய் கூலி எனக்கு வரும். அதுல அவங்க சொன்ன மாதிரி ஒரு 10 ரூபாய் எனக்கு டிஸ்கவுண்ட் வரும். 60 ரூபாய் எனக்கு வருதுன்னு நான் பாப்பேனா இல்ல வர விடாம விடுவேனா? ஏதோ ஒரு இடத்துல நிகழக்கூடிய ஒரு சில தவறுகள் பொதுவாக இவர்கள் மீதான குற்றச்சாட்டாகவே பார்க்கப்படுது அப்படிங்கிறதா இருக்கு. தொடர்ந்து 2 வீலர் மெக்கானிக்குகளை பற்றி பேசலாம். நீ இன்றி அமையாது உலகு தொடர்கிறது. அதாவது வழக்கமாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, வண்டியை கொண்டு வந்து சர்வீஸுக்குன்னு விடும்போது எவ்வளவு சார் ஆகும் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்க அப்போ வந்து என்ன பிரச்சனையோ அதை பார்த்துட்டு இவ்வளவுதான் சார் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனா வண்டியை ரெடி பண்ணி கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவா காசு போட்டு அது வச்சு இதை மாத்திட்டேன் அதை மாத்திட்டேன் இதை மாத்திட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு காசை போடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்? இப்போ செயின் ஸ்பாயிட் போயிருக்குன்னு கழட்டுவோம். அதில் செயின் ஸ்பாயிட் போயிருக்கு, அது அவருக்கு தெரியும். நான் கழட்டின உடனே அதில் பேரிங் போயிருக்கோம், வீல் குஷ்ரப்பர் போயிருக்கோம், ஆஃப் ஆக்ஷல் போயிருக்கோம். ஆனால் நான் சொன்னது காரணம்னா செயின் ஸ்பாயிட் மட்டும்தான் சார். இது 900 ரூபா ப்ளஸ் எல்லாம் லேபர் சார்ஜஸோடு ஒரு 1200 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் நான் மாற்ற சொல்ல அங்கே வந்து 2000 ரூபா வந்து நிற்கும். அப்போ வந்து சில கஸ்டமர் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க, கரெக்டாக ஓகே சரி ஓகேம்மா எனக்கு வண்டி ப்ராப்ளம் தான் போகணுன்னு. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி இன்னொரு கஸ்டமர் இருந்தால் என்னப்பா நீ 1200 ரூபா தான் சொன்னேன், இன்னைக்கு 2000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் கேட்டிருக்கோம் சொல்லி. அதாவது இப்போ நம்ம போகும்போதே இந்த ஒரு பேரம் பேசக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இருக்கா? ஒரு கார்பரேட் இதுக்கு போனோம்னா நம்ம அப்படியே ஒரு சர்வீஸ் சென்டர் போனோம்னா அவங்க போடுற பில்லை நம்ம கொடுத்துட்டு வந்துடும். ஆக்சுவலாக நம்மளோட இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க போடுற பில்லில் நம்ம ஒரு 200 ரூபா குறைச்சி கேட்கலாம், ஒரு பார்கெயின் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அவங்களும் எக்ஸஸாக தான் போட்டிருப்பாங்க. ஆனால் பட் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குவாங்க. அவங்க ஒரு 200-300 அவங்களும் எக்ஸஸாக போட்டிருப்பாங்க, அதை குறைப்பாங்க. நம்மளுக்கு ஒரு மனநிறைவாக தான் அங்கிருந்து வந்திருக்கிறோம். ஓகே, அது குறைச்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு உங்களுக்கு இருக்கு. நிச்சயமா. என்னன்னா பழமுதிர் சோலையில வந்து போட்ட பில்ல கொடுத்துருவோம், தெருவில் போற காய்கறி கிட்ட வந்து பிசுக்கலாம் கேட்போம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இது. இல்ல மனிதர்களுடைய மனநிலையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். கொசுறு கேட்கக்கூடிய மனநிலை மாதிரி உங்கள்ட்டையும் கேட்கறாங்களா இல்லையா? நிச்சயமா. என்ன செய்வாங்கன்னா ஒருத்தர் வந்து செயின் டைட் பண்ணுன்னு, அடுத்தது கொஞ்சம் கிளச்சு டைட் பண்ணுங்கன்னு, ஆனால் பிரேக் டைட் பண்ணுங்க. ஆனால் செயின் டைட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் லேபர் கொடுப்பாரு. ஆனால் கிளச்சு டைட் பண்ணுறதுக்கு மட்டும் அது ஃப்ரீ மாதிரி கேட்பாங்க.
ஏன்னா அது அவங்களோட இயல்பு, மனுஷனோட இயல்பு. அதே ஒரு 1500 சார் சொன்ன மாதிரி 3500 பில் போயிட்டா கூட அவங்களுக்கு கேட்பாங்க. ஏன்னா கேட்டால் குறைஞ்சா நல்லது தானே. ஆனால் என்னால் 800 லேபரில் 100 குறைக்க முடியும், என்னால் தாங்க முடியும். ஆனால் 400 தாங்க முடியாது. நாங்கள் எங்களை 12-1 மணி கூப்பிட்டா கூட போய் எப்போ பிரேக் டவுன் ஆனால் நைட் ஷோ பார்த்துட்டு வர சொல்ல பிரேக் டவுன் நாங்கள் போய் அட்டன் பண்ணி கொடுப்போம். அந்த அளவுக்கு எங்களுக்கு கஸ்டமர் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எப்பவுமே. சார் நான் 31 வருஷமாக மெக்கானிக் வச்சுக்கேன் சார். ஆனால் அன்னைக்கு கஸ்டமர் வந்தவங்க இன்னை வரைக்குமா எனக்கு கஸ்டமராக இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு புல்லட் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க தாத்தா ஓட்டும் போது நான் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் அவங்க மகன் ஓட்டினார். அவங்க பேரப்பிள்ளை எனக்கு ரெடி பண்ணி கொடுன்றார், பண்ணியிருக்கேன். ஆனால் இன்ன வரைக்குமா அந்த 31 வருஷம் நல்ல நட்பு. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மிக மோசமான கண்டிஷனில் ஒரு நல்லா ஓடிட்டு இருந்த பைக் நின்று போச்சு. பொருளாதார நிலைமையில் கொஞ்சம் டைட்டாக இருந்த டைமு. வண்டியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிக் ஷெட்டில் ஒவ்வொரு குறையா இந்த மெக்கானிக் கேட்கலாம் அந்த மெக்கானிக் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை கிட்டத்தட்ட 8000 ரூபா 10000 ரூபா 15000 வரைக்கும் வண்டி விலைக்கு செகண்ட் ஹேண்ட் எடுத்தால் கூட அந்த விலைக்கு சொல்லிட்டாங்க. மெக்கானிக் ஷெட்டில் இப்போ இது ஷாப்புக்கு ஃபேக்ட்ரிக்கு போய் இதில் கொடுத்தா அவங்களும் இந்த வண்டி கண்டம் அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மோசமான மனநிலையில் இருக்கிறேன் நான். அப்போ அந்த டைமில் யாராவது ஒருத்தர் இந்த வண்டியை ரெடி பண்ண முடியும்னு சொன்னாலே எனக்கு தேவதூதர் மாதிரி வருது. ஒரு 2 தெரு தள்ளி ஒரு மெக்கானிக் இருக்காரு அப்படின்னாரு. வேறு வழி இல்லை, 2500 ரூபா கொடுங்க சார். வண்டியை பார்த்தாரு, 2500 ரூபா கொடுங்க சார், நான் உங்களுக்கு வண்டியை பக்கா ஓட்டி தரேன், ரெடி பண்ணி தரேன்னாரு. நண்பர்கள்ட்ட விசாரிச்சா அந்த மெக்கானிக் ரொம்ப நல்ல மெக்கானிக்கு, நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். 2500 ரூபான்றது அன்னைக்கு பெரிய காசு எனக்கு. வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன வண்டி ரெடியானது. இப்போ நான் அர்ஜென்ட்டாக கார் எத்தனை சொல்லி ஓட்டி வந்த அந்த வண்டி தான் இன்னும் ஓடி இருக்கு. அவர் தான் மெக்கானிக். சென்னையில் நான் வண்டி ஓட்டுறதுக்கு காரணம் இந்த மாதிரி மெக்கானிக் தான். என் ஒய்ஃப் இன்னைக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு 2000 அவங்க வெளியமலை படிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை நான் பார்க்க போகணும்னா சைக்கிள் தான். அப்போ என்கிட்ட காசு கிடையாது. ஒரு வண்டி வாங்கணுங்க அப்படின்னு ஒரு பேச்சு. 10,000 தான் கையில் இருக்கு, பணம் இல்லை. என்னுடைய நண்பர் கூட இந்த ராஜமன்னார் சாலையில் சீனூர் மெக்கானிக் இருந்தார். அங்கே ஃப்ரெண்டு வண்டி விடுவார். அங்கே நான் போகிறப்ப சைக்கிளில் போகிறப்ப பேசிட்டு போகிறப்ப பழக்கம் அவர். ரைட்டு, ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்றப்ப ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனேன். வண்டி பார்த்தா நல்லா இருக்கு. பட் சேட்டு என்ன சொல்றாரு, 10,000 கொடுத்துரு, 20,000 டியூ கட்டிக்கோன்றார். கையெழுத்து போட சொன்னா என் ஃப்ரெண்டு எஸ்கேப். சரி வண்டி நல்லா இருக்கு, மெக்கானிக்கை கூட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். சீன் மெக்கானிக் அவர் நான் கூட்டு இது வண்டி மட்டும் செக் பண்ணி கொடுங்க. சரி எடுத்துட வண்டி தானே அப்படின்னு கேட்டான். செக் பண்ணா நல்லா இருக்கு, பாக்ஸர் வண்டி செக் பண்ணா நல்லா இருக்கு, வண்டி நல்லா இருக்கு, நான் எடுத்துடலாம் அப்படின்னா. இல்லடா ஷூரிட்டி கேட்குறாங்க, நீ வேறண்ணா வாண்ணா அப்படின்னு சொல்லி 40 கையெழுத்துக்களை போட்ட மெக்கானிக் சீனு. நான் வண்டி ஓட்டுறதுக்கு மெட்ராஸில் நான் வண்டி ஓட்டுறதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரு படிப்பு அதிகம் இல்லாத, நட்பு இல்லாத ஒரு வெள்ளந்தியான ஒரு மெக்கானிக் தான் நான் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தான். ஓகேங்களா? இன்னொன்று, அவனுடைய நல்ல மனசுக்கு இன்னைக்கு அவன் 12Bல டிரைவராக இருக்கான். எந்த இடத்துல அவனை நான் பார்த்தாலும் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு சீனு அப்படின்னு கையை காட்டிட்டு போறது இன்னைய வழியில என்னுடைய பழக்கம். சூப்பர் சூப்பர். அதாவது அற்புதமா சொன்னாரு. கிராமப்புறங்களில் இளைஞர்கள் டாப் அடிக்கிற இடம் அப்படின்னா ஒன்று சலூனாக இருக்கும், இல்லைன்னா மெக்கானிக் சென்டராக இருக்கும். அவங்க எந்த வரையறையும் நம்மளுக்கு போட மாட்டாங்க, எப்போ வேணாலும் அங்கே உட்காந்துக்கலாம். நம்ம அப்போல்லாம் அங்கே கிராமப்புறங்களில் டிவிஎஸ் 50 தான் ஃபேமஸாக இருக்கும். எங்கள் ஊரில் இருந்த ஒரு மெக்கானிக் என்ன இந்த சவுண்ட் இப்படி இருக்கு டிவி, ஆக்சுவலாக அந்த வண்டியில் வர்ற சவுண்டு தான், இந்த சவுண்டுலாம் அடித்தா சாட்டையில் அடிக்கிற மாதிரி கேட்கணுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த சவுண்டை டியூன் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த தெரு வழியாக போனால் நம்மளுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச பொண்ணு இல்லை அவங்க சில பெண்களுக்கு நம்மளே பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு இது ஒரு அலாரம் மணி மாதிரி இருக்கும், அவர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். உங்க வண்டினா தனி சவுண்டு, அதை கேட்டுரும். இப்ப அந்த பசங்க கேட்பாங்கல்ல, வண்டிக்கு தனி சவுண்ட், அந்த பீட் செட் பண்ணி கொடுக்கறது எப்படி? அந்த காலேஜ் போகும்போது அவர் வண்டினா ஒரு 4 கிலோமீட்டர் வரும்போது தெரிஞ்சிடணும் சவுண்டு. சுரேஷ் வராருப்பா, அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள். அதே மாதிரி இங்கிருந்து அவங்க வீட்லயே கூட ஃபேமிலியா கூட சரி, இந்த தெருவில் வரும்போது பையன் வந்துட்டான்னு நினைக்கிறேன், சவுண்டு வேற விதமா வருது, அந்த வண்டி தான். இல்ல இப்ப அலற விடுற மாதிரி ஒரு சவுண்ட கேட்கிறாரு ஒரு பையன் அப்படின்னா கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். பண்ணி கொடுத்துருவீங்க? பண்ணி கொடுப்போம் தம்பி. மத்தவங்க எல்லாம் ஏன்னா எங்க ரெகுலர் அவர் கஸ்டமர் ஆகணும்ல, திருப்பி அவர் எங்கெல்லாம் வரணும்ல, இல்ல முடியாதுன்னு வச்சு அவர் என்ன பண்ற, நீங்க அடுத்த செட்ல போயிடு. சூப்பர். ஒரு நல்ல ஒரு வண்டி எடுத்து சைலன்சரை கட் பண்ணி வைக்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி மனசு சங்கடத்தோட செய்வீங்களா இல்ல பரவாயில்லன்னு செய்வீங்களா? சங்கடம். ஏன்னா ரேட், அதனுடைய ரேட் நீங்க 5000-6000 ரூபாய் சைலன்சர் வேலை. கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட் பண்ணும். சரி பையன் ஓகே, அவனுக்காக பண்ணுவோம், நம்ம பொருள் இல்ல.
அதே மாதிரி சவுண்டான ஆர்னு கேட்பாங்க. ஒரு நீங்களே வித்தியாசமான ஒரு சவுண்டு அழறா மாதிரி இருக்கும். இல்ல பாத்தீங்கன்னா அந்த அதை விட நாய் வந்து குலைக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும். ரொம்ப மோசமா இருக்கும். கிட்ட போய் அடிச்சா பயந்துருவாங்க. அது வேணுமிட்டுமே அவங்க பொறுத்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. எனக்கு ஒரு சங்கடம் இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம். என்கிட்ட நான் 3வது முறை சொன்னேன்னா அது வேற கடைக்கு போயிடும் வண்டி. 16 வயசுல வந்து அது வரும். 30 வயசுல வந்து மேடமோட வயசு வரும்போது மாறிடும். சவுண்ட் இவ்வளவுதான் இருக்கணும், பிரைட்டும் இவ்வளவுதான் இருக்கணும். கவர்மெண்ட் வந்து இவ்வளவுதான் பிரைட்னு அலோட் பண்ணிருக்கு. பிரைட்டும் அதிகமா இருக்கக்கூடாது. இவ்வளோத்தையும் கஸ்டமர் கிட்ட சொல்லுவோம். அதுவும் மீறி அவர் போடுறாருன்னா வேற வழியில நாங்க பண்ணி தான் கொடுத்தோம். அது ஓகேண்ணே. ஒரு வாகனத்தை கொண்டு விடுறாரு. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு கார் மெக்கானிக் இருந்தாரு. அவர் வந்து ஒரு டாக்டர் மாதிரி. அவர் அப்படியே நின்னுக்குவாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படிம்பாரு. கிளச் அமுக்கு, ஆக்சிலேட்டர் அமுக்கு, அப்புறம் இதை பண்ணு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அவர் சவுண்டு மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதுல இருந்தே பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட்டுக்கு அவர் நோட்ஸ் கொடுப்பாரு. இதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை, இதெல்லாம் சரி பண்ணுங்க, அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அடுத்த காருக்கு போயிடுவார். இத மாதிரி ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா அந்த சவுண்டை வச்சு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்க முடியுமா? நாய்ஸ், ஏன்னா நாங்க அதுல ஊறிட்டு இருக்கோம். ஒரு இந்த செயின் நாய்ஸ்னா இந்த நாய்ஸ் தான் கரெக்டா எங்களுக்கு தெரியும். பிளஸ் ராக்ராம் நாய்ஸ்னா இந்த நாய்ஸ். ஏன்னா ரெகுலரா அதுல இருக்கிறதுனால 100% எங்களால கெஸ் பண்ணி பண்ண முடியும். இப்ப நம்ம நாட்டுல ஃபாரின்லாம் வந்து அது ஸ்கிராப், அது இயந்திரம், அவ்வளவுதான். நம்ம வந்து அதோட பண்டல். இது நான் வேலைக்கு போனதும் வாங்கின வண்டி, இது என் குழந்தை பிறந்தமே வாங்கின வண்டின்ட்டு இன்னமும் இண்டு சுசிக்கு வச்சிட்டு இருக்கிறவனும் இருக்கா, ராஜுத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கணும் இருக்கா. தொடர்ந்து 2 வீலர் மெக்கானிக்குகளை பற்றி பேசலாம். நீ இன்றி அமையாத உலகு தொடர்கிறது. அதாவது அந்த காதல் படத்துல வந்து அந்த பரத்துக்கு கீழே ஒரு சின்ன பையன் இருப்பான். இப்ப எந்த ஒர்க் ஷாப் போனாலும் நம்மளுக்கான ஒரு பிம்பம் வந்து ஒரு முதலாளி, ஒரு சின்ன பையன் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும். அதே மாதிரி இவங்க கிட்டயும் யாராவது இருக்காங்களா அப்படிங்கறத கேட்டலாம். இப்போ வந்து எல்லாம் 18 வயசுக்கு மேல உள்ள பசங்களை தான் வேலைக்கு வைக்க முடியும். ரூல்ஸ் இருக்கனால அந்த ரூல்ஸை நாம சட்டத்துக்கு மதிச்சு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அந்த காரியத்துல நாங்க ஈடுபட்டு சட்டம் லாலா அந்த கதெல்லாம் கிடையாது. இப்ப வேலைக்கு யாரும் வர்றது இல்லை, அதான் உண்மை. உண்மை ஒன்று, தலையில தட்டி வேலை வாங்குறதுலாம் கிடையாது. 2வது தலையில தட்டினா வேலைக்கு விட்டு போயிடுறான். எவனும் வேலைக்கு வர்றது இல்ல. 2வது சொபிஸ்டிகேட்டடான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறான், இந்த கிரீஸ் படக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த மாதிரி பசங்களை இப்ப வரதே இல்லை. முன்னெல்லாம் படிக்கலன்னா நேரம் மெக்கானிக் ஷெட்ல விட்டுருவானே சொல்லி மிரட்டுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. உங்கள யாராவது ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து நாங்க இந்த மாதிரி தான் தொழில் கத்துக்கிட்டு வந்தோம்னு யாராவது இருக்கீங்களா? நானே இருக்கிறேன். நான் வந்து என்னோட 15 வயசு 16 வயசுல தொழில் ஆரம்பிச்சேன். தள்ளப்பட்டேன், இந்த தொழிலுக்கு போய் ஆகணும் சூழ்நிலை. அன்றையிலேருந்து எனக்கு 71 வயசு ஆகுது. நான் இன்னமும் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த தொழில் தான் எனக்கு காப்பாத்துச்சு, இந்த தொழில் தான் வாழ்க்கை உயர்த்துச்சு. ஓகே, சூப்பர். பின்னாடி யார்ட்ட? நானே வந்து ஒரு குழந்தை தொழில் தான் சார் போய் சேர்ந்தேன் 15 வயசுல. ஏன்னா படிப்பு வரல. இருந்தாலும் வந்து படிப்பு வரலையே சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேலையை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை கண்ணுங்கர்த்தமாக பார்த்து இன்னைக்கு வந்து ஒரு மெக்கானிக் ஓனராக. அதே மாதிரி இப்போ சின்ன பசங்களாம் சேர்க்கக்கூடாது இருக்கு. இருந்தாலும் வந்து ஃபேமிலி கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களை நான் அது மாதிரி செஞ்சு ஒரு ஆளாக்கி அனுப்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு ஒரு மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த அளவுக்கு சமூகம் வளரல. இப்பதான் அவங்கள வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரை சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இங்க கேட்கலாம். அதாவது திருமணத்திற்கு உங்களுக்கு பொண்ணு கொடுக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்னா அவங்களோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட வருமானம் கம்மியாக இருக்கும். அவங்க வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பாங்க. நம்மளோட மகளை வந்து சிறப்பாக வச்சிருக்க மாட்டாங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன்னே, ஒரு குடிகாரராரோ இருப்பார் அந்த மெக்கானிக்ன்ற ஒரு நினைப்பு இருந்து. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ஜினியர் லெவலுக்கு நாங்கள் இருக்கிறோங்க. என்ஜினியர் வந்து ஒரு மாதம் என்ன வருமானம் சம்பாதிப்பாரோ அந்த வருமானம் எங்களுக்கு கிடைக்குது. நாங்களும் எங்களை நம்பி வர அந்த பெண்ணை சிறப்பாகவும் எங்களுடைய குழந்தைகளும் சிறப்பாக பொண்ணு கொடுக்கறதுல ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அந்த மெக்கானிக் பார்த்தாலும் அழுக்கு சட்டையோடவே தான் இருப்பாரு. அவருக்கு என் பொண்ணு கொடுத்தா இன்னும் ஆவறது. இங்க இருக்கிற யாருக்காவது காதல் பரத்து மாதிரி காதல் கணிந்ததா? அவங்களா உங்ககிட்ட வந்து காதலை சொன்னாங்களா? நான் பக்கத்து படத்தில் சொல்ற மாதிரி நான் அப்படி பைக்கில் அப்படி போய் தான் கல்யாணம் பண்ணேன், லவ் பண்ணேன். இந்த சென்னைக்கு எந்த தொழிலுமே இல்லாமல் அந்த பொண்ணை இழுத்து நான் ஓடியாந்து சொந்த எனக்கு கும்போணும். இந்த தொழிலை நம்பி இங்கே வந்து ஒரு வருஷம் காக ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெக்கானிக் தட்டு வச்சிருந்து வச்சு நீ நல்லா இருக்க. எனக்கு பையனுக்கு 11 வயசாகுது, சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கும். நீ நல்லா நிலைமையில இருக்கு. சூப்பர். இப்போ புதுசா வண்டி வந்து 2 வீலர்ஸ் நிறைய இன்ட்ரோடியூஸ் ஆகுது.
இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரே மாதிரியான வாகனங்கள் இருந்தது, அதை ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு புதுசா வரக்கூடிய வாகனங்களை அவசரத்துக்கு கொண்டு இவங்கள்ட்ட விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை பத்தி தெரியல, அந்த வண்டி இது வரைக்கும் நீங்க கழட்டி பார்க்கல, புதுசா ஒரு வண்டி வந்துருச்சு சார், அண்ணா இந்த மாதிரி ரிப்பேர் ஆகி போச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகலான்னு கொண்டு விட்டா இந்த வண்டி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒதுங்கிக்குவீங்களா இல்ல உள்ள இறங்கி பாப்பீங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எங்களை வந்து அனுபவம் இல்லை, அதாவது எங்களுக்கு தெரியாதுன்றத நாங்கள் காட்டிக்கவே மாட்டோம். ஏன்னா எல்லாமே வந்து பெட்ரோல் ஓடும், உள்ள ஆயில் இருக்கும், செல்பு போட்டால் வண்டி ஓடும். இதுதான் இது பேசிக். இதில் தான் இருக்க போகுது எல்லாமே. இதில் மாரி எந்த இன்னும் புதுசாக வந்துட போகுது. அதனால் தைரியமாக எடுப்போம். ஏன்னா டைம் வாங்கிட்டோம். அந்த டயத்தில் வந்து எங்களோட பந்தா விட்டு கொடுக்க மாட்டோம். தம்பி எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ வண்டியை விட்டுட்டு போ, நான் சாயந்தரம் 6 மணிக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அது எனக்கு முன் அனுபவம் இல்லாம இருக்கலாம். யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்போ லேட்டஸ்டா வந்து 500cc புல்லட்ல வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம். வண்டி ஓடும், 5 கிலோமீட்டர் ஓடும், நின்றுடும். இதே ப்ராப்ளம் ஒரு ஃபாரினர் தான் வந்து என்கிட்ட கொடுத்தாரு. கம்பெனியில் கொடுத்தா சரியா வரலைங்க, நீங்க பார்த்து கொடுங்கன்னு. நான் எல்லாம் எலக்ட்ரானிக் மாடல், நாங்கெல்லாம் செஞ்சதெல்லாம் ஓல்டு மாடல். சரி என்ன பண்றது, எடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு இன்ஜினியருக்கு ஒரு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்ல யூஎஸ்ல இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு கஸ்டமர் அனுப்பிட்டு அவர்கிட்ட கேட்டு அவர் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் அனுப்பி இப்படியெல்லாம் செக் பண்ணுங்க, ஒன்னா எல்லாமே தரவை செக் பண்ணி கடைசியா அந்த வண்டி ரெடி பண்ணி கொடுக்கறது 1 வாரம் ஆச்சு. ஆனா 1 வாரமும் கஸ்டமர் படாத பாடுபட்டார். ஃபாரினர் கிட்ட டைம் சொன்னாக்க அந்த டைம் 4 o'clockனா 4 o'clock வந்து நிப்பாரு. இல்ல இன்னைக்கு முடியாது, இன்னும் 2 நாள் இதுல ஒரு பாயிண்ட் வீக்கா இருக்கு, இந்த வீக்கை செக் பண்ணிக்கினே இருக்க, இன்னும் 2 days ஆகும்னு சொல்லி டைம் கொடுத்து 1 வாரம் ஆச்சு அந்த வண்டியை ரெடி பண்றதுக்கு. அதனால கெத்த விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி ட்ரையல் பேஸ்ல வரக்கூடாது. நாங்க இப்போ வந்து எங்களுடைய மெக்கானிக்ஸை எங்க சங்கத்து மூலமா குழுவா கம்பெனிகளோட பயிற்சி முகாமுக்கு அனுப்பி அங்க ஒரு பயிற்சி கொடுத்து இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவங்க கத்துக்கிட்டு எந்தவித இதுவும் இல்லாமல் அவர்கள் சரளமா அந்த வாகனத்தை பழுது பார்க்க அளவுக்கு அவர் தயார்படுத்திக் கொண்டோம். அது மட்டுமல்ல, இப்போது நாங்கள் வந்து மெக்கானிக் என்ற கூப்பிடாமல் எங்களை பைக் டெக்னீஷியன் என்று உயர்த்திக் கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலகட்டத்தில் எங்களை யாரும் மெக்கானிக் என்று கூப்பிடக்கூடாது, பைக் டெக்னீஷியன் கூப்பிட வேண்டும். பைக் டெக்னீஷியன் hereafter we are calling. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க அசோசியேஷன் மூலியமா இப்போ எந்த வண்டி எடுத்தாலும் எல்லா பார்ட்ஸும் சேம் தான், ஒரே வேலை தான் பண்ண போறீங்க. எந்த மெக்கானிக்கிட்ட கொடுத்தாலும் ஒரே வேலை தான் பண்ண போறீங்க. ஏன் உங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் ரேட்டுன்னு வச்சுக்கல நீங்க? மெக்கானிக் டு மெக்கானிக் ஏன் டிஃபரன்ஸ் ஆகுது? நாங்க இப்போ வந்து லேபர் ஷெட்யூல் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வரப்போற ஆண்டு விழால லேபர் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணுவோம். இனிமேல் வரும் காலங்களில் லேபர் ஷெட்யூல் வந்து பிரகாரம் தான் நாங்க லேபர் கிட்ட வாங்குவோம். ஆனா எல்லா மெக்கானிக்கும் உங்ககிட்ட அசோசியேஷன்ல மெம்பரா இருக்காங்களா? என்னோட क्वेश्चन எல்லா மெக்கானிக்கும் எங்க மெம்பரா இருக்காங்க. எங்களுக்கு அந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் நாங்க வெல்விஷ் எல்லாம் பண்றோம். இந்த மெக்கானிக்ஸ் சுய தொழில் செய்யறதுனால அவங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறோம். ரோட் சேஃப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறோம். யாராவது விபத்தில் எங்கள் மெக்கானிக் காலமானால் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்க கிளைம் வாங்கி தரக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். அதில் விபத்தில் காயமடைந்தாலும் அவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அவருக்கு எந்தவித நிகழ்ச்சி எந்தவித பாதகம் ஏற்படும் அதற்கு நாங்கள் உதவி கொண்டு வருகிறோம். சூப்பர் சூப்பர். நீ இன்றி அமையாது உலகு தொடர்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு பைக்கு மெக்கானிக்லயே நீங்க இருக்கீங்க இல்லையா, அந்த மெக்கானிசத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால இதுல ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிடலாம், இது ஒண்ணு புதுசா உருவாக்கிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிப்புகள் செய்யணும் அப்படிங்கக்கூடிய தோணி இருக்கா? ஏதாவது செஞ்சிருக்கீங்களா நீங்க? என் சன்னுக்காக குட்டி பைக் ஒன்று ரெடி பண்ணேன் சார். நீங்களே? நானே ரெடி பண்ணேன் சார். ஓகே. டோட்டலாவே ஷோரூம்லேருந்து வண்டி பெரிய வண்டி வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்மால் பைக் எப்படி இருக்குமோ அது ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். எதையுமே ஆல்டர் பண்ணுன்னு சொல்லவே முடியாது. சூப்பர். அந்த மாதிரி பார்த்து பண்ணு. ஓகே சூப்பர், பிரமாதம். பையனுக்காக செஞ்சீங்க சார்? ஒரு Yamaha FZ என்ஜினை டவுன் பண்ணிட்டு எலக்ட்ரிக் பைக் பண்ணியிருக்கோம் சார். நாங்கள் 48 வோல்ட் பேட்டரியை போட்டு ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 80 கிலோமீட்டர்ஸ் போகலாம். டாப் ஸ்பீடு வந்து 100 சார். நாங்கள் ட்ரையல் எடுத்தோம் பிரிட்ஜ் மேலே. இப்போ ஒரு பேட்டரி ஃபெயிலியராக இருந்தாலும் இன்னும் வச்சிருக்கோம். கூடிய சீக்கிரம் எங்கள் ஆட்டோமொபைல் ஷோவில் அதை கொண்டு வந்து கண்டிப்பாக காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே. இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதே மாதிரி சார் இன்னொரு தடவை ஒரு பக்கத்தில் ஒரு காயலாம் கிடந்தது சார். அங்கே வந்து ஒரு யூபிஎஸ்லேருந்து ஒரு ஃபேன் எடுத்தேன் சார். இதை எடுத்து எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் மாஸ் ஹெல்மெட்டை கரெக்டாக பின்னாடி அந்த மார்க் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஃபேனை ஃபிட் பண்ணிட்டேன் சார். ஃபிட் பண்ணி பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்வெட்டிங் வராது. அட் த சேம் டைம் பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா வைசரை ஓப்பன் பண்ணி இந்த ஏர் போகும்போது இந்த ஃபேன் சுத்தம், ஸ்வெட்டிங்கே வராது. பெயிண்டிங் கொடுத்துருக்கேன், அது இன்னும் வரல. இது நான் சொந்தமாக பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர் சார். எங்கள் அண்ணன் ஒரு மெக்கானிக் சார். அவர் Yamaha தான் பார்ப்பாரு. நான் 8வது படிக்கும்போதே அவர் கூட ஜாயின் ஆகிட்டேன் சார். சரியாக படிப்பு வரல. அவரை கூட சின்ன வயசுலேயே இருந்தேன். அதில் Yamahaவில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் நானே முயற்சி பண்ணேன் சார். 2 தடவை பண்ணேன். 2 தடவை சக்ஸஸ் ஆயிடுச்சு. மூணாவது தடவை வந்து பப்ளிசிட்டியில் பண்ணேன் சார்.
ஒரு 1000 பேர் முன்னாடி பண்ணேன். ஓகே, என்ன மாதிரி பண்ணீங்க? கருப்பு கலர் துணி எடுத்து அதை 5 மடிப்பா மடிச்சுட்டு, இன்ஸ்பெக்டர் தான் சார் தலைமையா இருந்தாரு, பொன்னேரி இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் ஒரு பேரு, அவர் தலைமையில பண்ண. மீடியா முன்னாடி கண்ணை கட்டிட்டு இன்ஜின் சாமான்லாம் அப்படியே அடுக்கி வச்சிட்டேன் சார். ஓகே, அடுக்கி வச்சுட்டு ஒவ்வொன்றா நானே எடுத்து நானே அசம்பிளி பண்ணினா, ஹெல்பிங் மட்டும் ஒரு பையன் டூல்ஸ் மட்டும் வாங்குறதுக்காக வச்சிருந்தேன் சார். ஓகே, இது எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க? இது இந்த பார்ட்ஸ் இங்க வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிக்கிட்டீங்களா? எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க? எனக்கு சின்ன வயசுல இருந்து Yamaha மேல ரொம்ப ஆசை. நீங்க எவ்வளவு நேரத்துல அந்த அசம்பிள் பண்ணிட்டு பிரிச்சு மாட்டினீங்க? 2.25 மணி நேரம் சார். 2.25 மணி நேரத்துல நீங்க அசம்பிள் பண்ணிட்டேன் சார். ஓகே, சபாஷ். அதாவது மெக்கானிக் வேலை அப்படிங்கிறது கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டிய வேலை. அதை இவர் கண்ணை கட்டிக்கிட்டே பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்றது ஒரு பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம்தான். இதே போல ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய இன்னொரு மெக்கானிக்கை பத்தி தான் நம்ம குழுவினர் காட்சி தொகுப்பு எடுத்திருக்கிறாங்க. அதை இப்ப பார்த்துடலாம். என் பேர் கண்ணப்பன், திருச்சி உறையூர். மெக்கானிக்கல் 12 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். 4 வயசில் மூளா காய்ச்சல் அதில் பிரெயின் ஃபீவர் வந்துடுச்சு, காய்ச்சல் வந்துடுச்சு. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணோம், ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்க. நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல, நம்மளாலே வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வேலை செய்ய கற்றுக்கிட்டு மெக்கானிக் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸ்கூலில் கொண்டு வீட்டில் சேர்த்து விட்டாங்க. அங்கே எனக்கு 2 நாளைக்கு மேலே இருக்க முடியல. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அதில். எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வேறு மாதிரி மைண்டில் இருந்துச்சு. எனக்கு என்ன ஃபஸ்ட்டு வேலை கற்றுக்கிறப்ப கையெல்லாம் ரொம்ப அடிபடும். ஜாமான் எங்கே இருக்குன்னு தெரியாது. கட்டுறப்ப இது பண்ணுறப்ப அடிபட்டுரும். ஒரு ஜாமான் கழட்டுறப்ப நல்லா பார்த்துக்குவோம், 1 வாட்டி 2 வாட்டி எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு அதை கழட்டி வச்சுட்டு ஸ்பேர்ஸ் பார்ப்பேன். எடுத்து கையில் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் இது உடஞ்சிருக்கா தேஞ்சிருக்கான்னு பார்த்து அதே மாதிரி ஸ்பேர்ஸ் வேறு வாங்கி மாற்றி அசம்பிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இருக்குன்னு. பின்னாடி உட்காந்து ஓட்ட சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து போனாலே சொல்லிடுவோம் என்ன ஃபால்ட் இருக்குன்ட்டு. 7 வண்டி 8 வண்டியெல்லாம் ஒரே நாளில் வந்ததெல்லாம் இருக்குது. ஆனால் செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு 3 வண்டி தான் பார்க்க முடியும், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. அடுத்த சில கஸ்டமர் யோசிப்பாங்க, நின்று வேலை செய்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 கஸ்டமர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி விடுவாங்க. அதாவது ஒயரிங்லாம் என்னால் பார்க்க முடியாது, கலர் பார்த்து கனெக்ஷன் பண்ண முடியாது. அவங்க கனெக்ட் பண்ணி தருவாங்க. ஒயர்லாம் கலர் பார்த்து என்ன ஒயரிங் வேலை இருந்தால் ஃப்ரெண்டுங்களை யாராவது கூப்பிட்டுக்குவேன், அவங்க பார்த்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டைமிங் மார்க்கிங் ஒன்று வரும், அது மார்க் நேராக பார்த்து வச்சு மாட்ட தெரியாது, அது அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. கஷ்டம்தான் ஜாமான் வாங்கிட்டு தரதுக்கு. டூல்ஸ் எடுத்து தரதுக்கு மட்டும் எனக்கு ஆள் தேவைப்படும். டூல்ஸ் ஏன்னா ஒரு 4 பேர் வேலை செய்கிறோன்னா கண்ணா புண்ணான்னு கிடக்கும்ல. நான் ஒரு ஆள் வேலை செஞ்சால் ஒரே இடத்துல வச்சு நானே எடுத்துக்குவேன். பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணேன்னா அதை கற்றுக்குவேன் கண்டிப்பாக. இது இன்றைக்கி நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்றனா அது செய்யாமல் விட மாட்டேன், செஞ்சிடும். ஆனால் கடை வைக்கணும், கடை வச்சு நல்லா சம்பாதிக்கணும். எந்த ஒரு யாருக்கும் எந்த இடைஞ்சலும் தராமல் நம்ம பாட்டு நம்ம நீட்டாக இருக்கணும், அதுதான். கைகளையே கண்ணாக கொண்டு பார்வையற்ற குறை தெரியாமல் இருசக்கர வாகனங்களை பழுது நீக்கும் இந்த கண்ணப்பன் போற்றுதலுக்குரியவர், பாராட்டுதலுக்குரியவர். இவர் மட்டுமல்ல, ஒவ்வொரு இருசக்கர வாகன பழுது நீக்குபவரும் இந்த சமூகத்திற்கு முக்கியமானவர்கள். இவர்களின்றி அமையாது இந்த உலகு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.